ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே சிவபெருமானே மலையாக வீற்றிருக்கும் ஒரே திருத்தலம் திருவண்ணாமலை. இந்த அண்ணாமலையை நாம் ஏன் சுற்றி வர வேண்டும்? கிரிவலம் செல்வதால் நம் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும்? அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? இதை பற்றித்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கிரிவலம் என்றால் என்ன? பொருள்: கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றி வருதல். இறைவனே மலையுருவில் இருப்பதால் அந்த மலையை வலம் வருவது சிவபெருமானையே நேரடியாக வலம் வருவதற்குச் சமம். கிரிவலப்பாதை: திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கிரிவலம் செல்வதால் கிடைக்கும் முதன்மையான பயன்கள்: பாவங்கள் நீங்கும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் அண்ணாமலையை வலம் வரும்போது நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். நேர்மறை ஆற்றல்: திருவண்ணாமலையில் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்துள்ளன. கிரிவலம் வரும்போது அந்த மூலிகை காற்று நம் மீது படுவதால் உடலின் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். மேலும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதியும் அபாரமான நேர்மறை ஆற்றலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அஷ்டலிங்க தரிசனம் மற்றும் நவக்கிரக தோஷ நிவர்த்தி: கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்கள் உள்ளன. இவற்றை வணங்கிச் செல்லும் போது நவகிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். சித்தர்களின் ஆசி: இன்றும் திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாமலும் மனித உருவிலும் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. நாம் கிரிவலம் வரும்போது அவர்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். மன ஆசைகள் நிறைவேறும். வேலைவாய்ப்பு, திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம், கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை என என்ன கோரிக்கையை மனதில் நினைத்துக்கொண்டு கிரிவலம் வருகிறோமோ அது நிச்சயம் நிறைவேறும். கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும்? கிரிவலம் செல்லும் போது காலணிகள், செருப்பு அணியாமல் நடப்பது மிகவும் சிறப்பு. கிரிவல பாதையில் வேகமாக ஓடாமல் மிகவும் நிதானமாக அமைதியாக சிவபெருமானின் திருநாமத்தை ஓம் நம சிவாய் உச்சரித்துக் கொண்டே நடக்க வேண்டும். பௌர்ணமி நாட்கள் கிரிவலம் செல்ல மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. முடிவுரை: நண்பர்களே, வாழ்வில் ஒருமுறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வந்து அந்த அண்ணாமலையாரின் அருளை பெற்று மகிழுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஓம் நம சிவாய.